தமிழ்நாட்டில் மாற்றத்திற்கான அலை வீசுது அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி பேசியிருக்காரு. என்டிஏ கூட்டணி ஆட்சி வந்து அமைய போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க? தமிழ்நாட்டில் மாற்றத்திற்கான அலை வீசுதா அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. திருச்சி என்ன பேசியிருக்க போறாரு? மாற்றத்துக்கு அலையா? இப்போ அடுத்து எடப்பாடி வந்து போறான்ற காட்டுறது தான் வந்துட்டு போயிருக்காரு. நிதிஷ்குமாரை கூப்பிட்டு போனாரு, நிதிஷ்குமாரை இல்லாம ஆக்கிட்டாரு. மத்திய பிரதேசம் என்னாச்சு? பால் தாக்கரே, நிதின் தாக்கரே என்னாச்சு? எல்லாம் அவ்வளோதான். அது காட்டுறக்காண்டி வந்துருக்கேன். மாற்றம்னா என்ன மாற்றம்? அதிமுக எல்லாம் போறதா மாற்றம்னு சொல்ல வந்திருக்காரு. டிஎம்கே ஆட்சி மாற்றம்லாம் அங்கே நடக்க போறது இல்லை. அதிமுக இல்லைன்றத மாற்றத்தை சொல்றக்காண்டி மாற்றம்னு சொல்லியிருக்காரு. நம்ம புரிஞ்சுக்கிற விதம் தான் இருக்கு. ஏடிஎம்கே ஒன்று இல்லாம போயிடும்ல, அதுக்காண்டி மாற்றம்னு சொல்ல வந்திருக்காரு, தவிர வேற மாற்றம் இல்லை. அதான உண்மை. அவரை என்டிஏ கூட்டின தலைமைனா அவர் நினைச்சுக்கிறாரு. ஆட்சியில அமையாது. என்டிஏ கூட்டின்னு அவர் சொல்லுவாரு, ஆட்சியில அமையலாம் செய்யாது. அது சும்மா ஒரு கனவு கோட்டை தான். எப்படி கொஞ்சம் அது எப்படி ஏடிஎம்கே போயிருச்சுலாம் மாதிரி அவங்களும் அப்படி சும்மா கனவுல பேசிக்கிட்டே போக வேண்டியதா. ஒன்றும் நடக்கலாம் செய்யாது. அதை பத்திலாம் நம்ம அந்த இடம் ஒன்று எடுத்துக்கலாம் வேணாம். கூட்டணிலாம் நடக்காது, இங்கே ஆட்சிலாம் நடக்காது. அவர் வாயில மட்டும் தான் வட சுடுவாரு. இவரெல்லாம் வாயில தானே வட சுட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போ நான் புதுசாக வட சுட போறாரா? வாயில வட சுட்டுக்கிட்டே இருக்கட்டும். இங்கே இப்பயும் போல டிஎம்கே ஆட்சி தான் அடுத்த வருஷம். கவலைப்படாமல் இருங்க. இன்னும் 2 வருஷம் தெரிஞ்சு 4 மாசம் தெரிஞ்சிடாது. கண்டிப்பா டிஎம்கே ஆட்சி தான். அந்த அளவுக்கு அந்த என்டிஏ மேலே ஒரு ஆர்டிஃபிஷியலை க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க மீடியாவும் மற்ற சேனலும். ஆனால் உண்மையிலேயே அது நம்பும்படியாக இல்லை. அவங்க சொல்லிக்கிறாங்க அந்த மாதிரி. காலையில் கூட நயினார் நாகேந்திரன் ஒரு தேவையில்லாத ஒரு மேட்ரை ஒன்று சொல்லியிருக்காரு. கேஸ் தட்டுப்பாடு, அந்த கேஸ் தட்டுப்பாடு இங்கே எங்கேயும் இல்லை, சர்வசாதாரணமாக எல்லா இடத்துலையும் கிடைக்குது, நானும் ஒரு டீலர் தான் சொல்லிட்டு நயினார் நாகேந்திரன் ஒரு பொய் சொல்லியிருக்காரு நேற்று மீட்டிங்கில். அதுவே அவங்களுக்கு வந்து காட்டி கொடுக்குற மாதிரி இருக்குது. அதனால் என்டிஏ கூட்டணி மேலே இருக்கிற நம்பிக்கை வந்து மொத்தமாக நம்புற மாதிரி இல்லை. ஏதோ ஒன்று சிலது பண்ணியிருக்கலாம், சிலது ட்ரெயின் விட்டுருக்கலாம், சிலது பஸ் விட்டுருக்கலாம், சிலது அறிக்கை கொடுத்துருக்கலாம். எல்லா அறிக்கையுமே நம்பும்படியாக இல்லை என்டிஏது. அதே மாதிரி அந்த கூட்டணியில கூட ஒன்றும் நம்புற மாதிரி எதுவும் பேசலை. அவங்க எதிர்த்து ஆளுங்கட்சியை தான் குறை சொல்லிட்டு இருக்கிறாங்க. நேற்று எடப்பாடி பழனிசாமி கூட அதே தான் சொல்லியிருக்கார். இது மாதிரி ஸ்டாலினுடைய பிரச்சனையை அவங்களோட உட்கட்சியிலேயே தீர்க்க முடியல, அது வந்து பெருசாக வெடிக்க போகுது. நேற்று கூட்டத்தில் கூட திருச்சியில் சொல்லியிருக்காங்க. மற்றபடி என்டிஏவுடைய கூட்டணி வந்து நம்பும்படியான பேச்சு எதுவுமே இல்லை சார். அவர் சொல்கிறது 100% உண்மை தான். மாற்றத்துக்கான அடையாளம் தான். இப்போ நம்ம முந்தைய விட 200 தொகுதிக்கு மேலே நம்ம டிஎம்கே வரப்போகுது. அதனால் அவர் சொல்கிறது உண்மை தான். டிஎம்கே வந்து 200ஐயும் தாண்டி வர வாய்ப்பு இருக்குது. இது மக்களுடைய கருத்து. மாற்றத்திற்கான அடையாளம் தானே. போன முறையை விட இது சற்று அதிகமாக ஜெயிக்கும் போது இன்னும் மாற்றத்துக்கான அடையாளம் அவர் சொல்கிறது ஓகே. அவர் எந்த அடிப்படையில் சொல்கிறாருங்கிறது தெரிஞ்சுக்கிறோம். அவர் சொல்கிறதையே வச்சுக்கிறோம். அந்த உதாரணத்துக்கு சின்ன இது சொல்கிறேன் சார். அவர் வட மாநிலத்தில் வேணால் இதை பேசலாம். அதுக்குள்ள உதாரணம் அண்ணாமலை இருந்தார். அண்ணாமலை ரொம்ப பேசினார். மாற்றத்துக்கு ஒன்று அடையாளம் வந்துச்சா இல்லையா? இப்போ இருக்கிறாரா? இல்லை. அப்போ மோடி சொல்கிறது இது பொருந்தது. கவர்னர் ரவி முழு நேர அரசியல் ஊழியராகவே ஆகிட்டார். அவர் நடுநிலையை தாண்டி. கவர்னருங்கிறது நாங்களாம் சின்ன பிள்ளையாக வைக்கும்போது காங்கிரஸ் பீரியடில் பார்த்திக்கிறோம். கவர்னருங்கிறது ஒரு நடுநிலையாளர் தான். ஆனால் இவர் ரவி அப்படி இல்லை. எப்பா மோடியை விட தேர்தல் பிரச்சாரம் அதிகமாக பண்ணக்கூடிய ஒரு கட்சியுடைய ஆளாக தான் இருந்தார். அவரை மாற்றியாச்சு. அது ஒரு மாற்றத்துக்கான அடையாளம் தான். மோடி சொல்கிறதுல எதுவும் பொருந்தும். கவர்னரை மாற்றிருக்குது. அண்ணாமலை ரொம்ப பேசினார். மைக்கு கிடைச்சா எந்த ஆதாரமும் இல்லாத, எவிடன்ஸே இல்லாத. ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் குற்றச்சாட்டு, இத்தனை கோடி ஊழல், அத்தனை கோடி ஊழல்ன்றார். இப்போ அவர் எங்கே இருக்கிறாருன்னு தெரியல, எந்த இடத்துல இருக்கிறாருன்னு தெரியல. இது ஒரு மாற்றத்துக்கு மோடி சொன்ன மாற்றத்துக்கான அடையாளம் தமிழ்நாட்டில். மாற்றத்துக்கு இல்லை, அவர்களுக்கு ஏமாற்றத்துக்கான அறிகுறி தான் தென்படுது. தமிழ்நாடு மக்கள் வந்து சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில் ஏறுவாங்களா, டப்பா இன்ஜினில் ஏறுவாங்க? மிக வேகமாக வளர்ந்து கொண்டு இருக்கிறது தமிழ்நாடு. எல்லா வகையிலையும் தடைகளை தாண்டி ஏற்றத்தை நோக்கி போயிட்டு இருக்குது தமிழ்நாடு அரசு. தொடர்ந்து அவர்கள் தான் வருவார்கள். அவர்களுக்கு ஏமாற்றம் தான் நடக்கும். எல்லா வகையிலையும் வந்து தமிழ்நாடு வந்து முன்னோக்கி சென்று கொண்டு இருக்கிறது. எல்லா தொழிலையும் சரி, கல்வியிலையும் சரி, மற்ற சமூக கட்டமைப்புலையும் சரி, சட்ட ஒழுங்கிலையும் சரி, அவர்கள் போடுகின்ற தடைகளை தகர்த்தெறிந்து மேல் நோக்கி போயிட்டு இருக்காரு. இது மென்மேலும் டெவலப் ஆகும். அவங்களுக்கு வந்து என்டிஏன்னு சொல்கிறாங்களா, வந்து என்டிஏவா அதிமுக இல்லாமல் என்டிஏன்றாங்க. அதுவே அவங்களுக்கு ஒரு இறக்கத்துக்கான ஒரு அறிகுறி. அப்படி தான் பார்க்க வேண்டியது. இல்லை, அவர் உண்மையை தான் பேசுகிறாரு, ஒத்துக்க வேண்டியது. ஏன்னா இன்னைக்கு மத்தியில் அவர் மைனாரிட்டி ஆட்சி. இன்னைக்கு நிதிஷ்குமார் ப்ராப்ளம். நிதிஷ்குமார் காலம் வரனார்னா அவருடைய ஆட்சியை மாற்றத்தை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது.
அங்கே மத்தியில் மாற்றத்தை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அவர் அந்த மாதிரி கேட்குறாரோ தோணுது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் வந்து ஒரு மாற்றத்தை அவர் கொண்டு வர முடியாது. தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சார்? எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வந்ததுனால கேட்குறாரா, இல்லை நம்மளுக்கு இது கல்வி திட்டத்துக்கு காசு கொடுத்தேன்னு சொல்லிட்டு கேட்குறாரா, இல்லை பாலங்கள் மதுரை வாயில் திருமங்கலம் இது மதுரை வாயில் துறைமுகம் அந்த பாலம் யாரால் தடைப்பட்டது, இவங்களால தடைப்பட்டது அவங்களுக்கு தெரியும். அந்த தடைப்பட்டு ஊழல் செஞ்ச ஜெயலலிதாவை ஆதரிக்கிறார, ஆனால் நம்மள ஊழல் வாதிக்கின்றாரு. இன்னொன்று யார் இந்தியாவிலேயே அதிகப்படியான ஊழல் செஞ்சுக்கிறது இந்த 10 ஆண்டு காலத்தை 12 ஆண்டு காலம் தான் மோடி ஆட்சியில் தான். மோடி வர்றதே எதுக்கு வர்றாரு? தேர்தல் நேரத்தில் பிரச்சாரத்துக்கு தான் வர்றாரு. மற்ற டைமில் வராரா? மக்களுடைய அந்த கஜா புயல், அந்த புயல், இந்த புயல்லாம் வந்துச்சு, அப்போல்லாம் வந்து எட்டி பார்த்தாரா? சொல்லுங்கள். மாநில அரசாங்கம் தானே நம்மளோட உறுதுணையாக இருந்துச்சு. அவங்க எதிர்கட்சியால் இருந்தால் கூட களத்தில் இறங்கி வேலை பார்த்தாங்க. மோடி எந்த களத்தில் இறங்கி வேலை பார்த்திக்கிறாரு? ஏதாவது ஒரு குளத்தில் இறங்கி கட்சியை கட்டிட்டு வேலை பார்த்திக்கிறாரா? அப்படியே ஃப்ளைட்டில் வராரு, தேர்தல் பிரச்சாரம் பண்ணிவிட்டு இதோட அடுத்த வருஷம் தான் வராரு, இல்லாட்டா தேர்தல் வர மாதிரி தான் வராரு. சரியா? சரி, இதை விடுங்க. இப்போ தேர்தலுக்கு இப்போ வந்து கேஸ் விலை 60 ரூபா இப்போ சிறப்பாக கூடியிருக்கு. ஏன்னா இப்போ அதுக்கு அவர் என்ன பதில் சொல்லுவார்? மாநில அரசாங்கத்தை குற்றம் சொல்லுவாரா? இவருடைய பொருளாதார கொள்கையை எப்படி இது பண்ணுறாரு உலக நாட்டோட? நாளைக்கு தேவைக்கு நம்மளுக்கு கேஸ் இருக்கா இல்லையா அதை பார்க்குறாரு அந்த கட்டமைப்பை. இன்றைக்கி ஃபோன் பண்ணனா கேஸே இல்லைங்கிறாங்க. ஏற்கனவே கொரோனா காலகட்டங்களில் மக்கள் அவதிப்பட்டாங்க. சரியா? அப்போ வந்து மருந்து இல்லை, அது இல்லை, இது இல்லை, அப்படி தட்டையை தட்டுங்க, விசில் அடிங்க, கை தட்டுங்க, வானத்தை பாருங்கன்றாரு. இப்போ வந்து இந்த கேஸுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாரு? அதில் தட்டையை அடிக்கவா? போ கேஸ் ரொம்ப தட்டுப்பாடாகிட்டிக்குது. ஆனால் இவர் வந்து இருக்குதுங்கிறாரு. யாரும் பயப்படாதீங்க, அச்சப்பட தேவையில்ல, வெறும் வெத்த அறிக்கையாக தான் இருக்குதே தவிர ஃபோன் பண்ணுங்கன்னா உள்ளக்க நடப்பு கள நிலவரம் என்னன்னு அவருக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. அவர் சும்மா பேட்டி கொடுத்துட்றாரு, கேஸ் எந்த பிரச்சனையும் இல்லை சார், எல்லாருக்கும் வரும்னு. ஆனால் ஃபோன் பண்ணுங்கன்னா கேஸுக்கு ரெஸ்பான்ஸே இல்லை. ஓகேயா? அப்போ நான் என்ன கேட்குறேன், என்ன மாற்றம் வரணும்? ஒரு அத்தியாவசிய அடிப்படையில் உள்ள தேவைக்குள்ள மாற்றமே இல்லை. இவர் என்னத்தை மாற்ற போகிறாரு? ஸோ இதெல்லாம் வந்து அவராச்சும் ஏதாச்சும் மக்களுக்கு 5000 கொடுத்தாரு, இனம்லாமும் கொடுத்தாரு, அப்புறம் வந்து பஸ் இலவசம் கொடுத்திக்கிறாரு. ஏன்னா அப்புறம் ஒரு மாணவன் சார், அவன் கண்ணீர் வடித்து பேசுகிறான். நான் அதே சமூக வலைத்தளத்தில் தான் பார்த்தேன். நான் எந்த கட்சிக்கு நான் ஆதரவு இல்லை சார், நம்மளுக்கு அதெல்லாம் இல்லை. யார் நல்லது பண்ணுறாங்க நம்ம கண் கூட தெரியுது, தெளிவாக தெரியுது. இதுக்கு மேலேயும் நாம் மாற்றி அவங்களுக்கு ஓட்டு போடுறேன்னா நான் வந்து படிக்காத வட மாநிலத்துடைய அந்த ஸ்டைலாக தான் நான் இருக்கணும். நான் இது படித்த பகுத்தறிவு பக்குவம் பெற்ற மண் இது. நான் சிந்திச்சு தான் ஓட்டு போடுவேன். அவரான்னு பார்க்கும்போது இவர் 1000 மடங்கு சிறப்பு அவரை விட. இவர் மக்களாக நிற்கிறாரு. ஒரே ஒரு உதாரணத்துக்கு சொன்னால் பிஎம் நிதின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதுக்கு கணக்கு காட்டுறாரா இதுவரையிலும்? அது எவ்வளோ வருமானம், எவ்வளோ வசூல் பண்ணும், ஏதாவது கணக்கு காட்டுறாரா? அப்போ அது ஊழலா இல்லையா? அதே மாதிரி 7 திட்டத்தில் அவர் ரோடு போடுறதுக்கு 250 கோடி 280 கோடின்றாரு. ரோடு போடுறதுக்கு அவ்வளோ ஆகுமா? அதில் ஊழல் பண்ணிக்கிறாரு. இன்னொன்று மாற்றத்தை உண்டு பண்ண மாற்றத்தை பாபர் மசூதி இடிச்சார அவங்க ஆட்சியில், அவங்க இருந்த ஆட்சியிலே பாபர் மசூதி இடிச்சாங்களா? அது ஒரு மாற்றத்தை தானே அவங்க பண்ணி விட்டாங்க. அது மக்களுடைய வேதனை தானே அவங்க அந்த மாற்றத்தை பண்ணிக்கிறாங்க. தமிழகத்தில் கூட ஒரு மதக்கலவரம் வராதா? அதுன்னு சொல்லிட்டா இந்த முருகரை போய் கும்பிட பார்த்தாரு, எதுவும் அவங்களுக்கு அந்த செட் ஆகலை. இல்லாட்டி அந்த பிரச்சனையை எடுத்து கையில் எடுத்திருப்பாங்க. இன்னைக்கு உதவி தான் சொல்கிறேன், 10 தடவை முதல்வர் ஆனவர் நிதிஷ்குமார், அவர் நிலை என்ன? இன்னைக்கு 10 தடவை முதல்வராக இருந்த நிதிஷ்குமார் என்ன நிலை, 10 தோல்வி பழனிசாமியுடைய நிலை என்ன ஆக போகுதுன்னு இதில் தெரிஞ்சுக்கலாம். 10 தோல்வி பழனிசாமியும் அதே கதி தான். உதாரணம், நேற்று அவங்க போட்டாங்கள கூட்டம், அதிமுக போட்ட கூட்டத்தில் வந்து பெரியார் படத்தை எடுக்க சொல்லிக்கிறாங்க. அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கு, அவங்களுக்கு வேண்டாது. பெரியாரை கண்டா அவங்களுக்கு ஒரு அலர்ஜி, பெரியாரை கண்டா ஒரு அதனால அந்த எடுத்துன்னு சொன்னாங்க. அதுதான் சொல்றேன். முதல்ல இவர் என்ன பண்ணார், ஏடிஎம்கே சரி நாங்கள் எடுத்துறோங்கன்னு சொல்லிட்டு அவங்க பேச்சை கேட்டாரு. ஆனால் இன்னைக்கு என்ன, எடப்பாடி போட்டோவே போடாமல் இன்னைக்கு ஒரு நிலை, மற்ற எல்லா கட்சியும் போடுறாங்க, எடப்பாடி மட்டும் போடல. அப்போ என்ன அர்த்தம்? அது ஒரு மாற்றம் தானே. அவங்க ஏடிஎம்கேலே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துக்கிறாங்க. அதே மாதிரி இனிமேல் அது வந்து அதிமுக சொல்லக்கூடாது, அமித்ஷா திமுக தான் சொல்லணும். இவர் வந்து
எலெக்ஷன் அப்போ அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வருவார். எலெக்ஷன் அப்போ அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வருவார். அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டுக்கு வரமாட்டார். பொதுவாக வந்து எலெக்ஷன் வந்துட்டாலே ஏதோ ஒன்று சொல்லணும், அவர் சொன்ன மாதிரி ஏதோ ஒன்று சொல்லணும், ஒரு குறை சொல்லணும் அப்படின்னு அவர் எவ்வளோ நல்லது பண்ணிட்டு இருக்கிறாரு. யார்? ஸ்டாலின். அதை வந்து அவங்க வந்து கெடுக்கிற நோக்கில் ஏதாவது ஒன்று மோசமாக பேசி இது பண்ணி ஏதோ ஒன்று பேசணும், வாய்க்கு வந்தது பேசணும் அப்படிங்கிற ஒரு இதில் சொல்கிறது வழியே எந்த ஒரு பாயிண்ட்டு அவங்ககிட்ட பேச்சில் பொருள் இல்லை. சார் இந்த ஹெச் ராஜான்னு ஒருத்தர் இருந்தார் சார், அவ்வளோ கூவினார் சார், பிஜேபிக்காக வேண்டி அவ்வளோ பேசினார். எல்லாரையும் நாசமாக போவான், அப்படி போவான், இப்படி போவான்லாம் அரசியலில் தாண்டி ஒரு சாபம்லாம் விட்டார். ஒவ்வொரு இதையும் தீய சக்தின்றார், அந்த டிஎம்கே தீய சக்தி. இப்போ அவருடைய நிலைமை எங்கேயோ இருக்குது. ஆனால் இந்த இதே மோடியோ அமித்ஷாவோ வந்து ஒரு நாளாச்சும் இந்த ஹெச் ராஜாவை மருத்துவமனையில் போய் சந்திச்சாங்களா சொல்லுங்கள்? அவ்வளோ கட்சிக்காக வேண்டி கத்துன்னு கத்தி இல்லை, எல்லா கட்சியும் சாபமிட்டார். நான் எந்த கட்சி அரசியல்வாதி சாபமிட்டதை பார்த்ததில்ல. அடுத்த குடும்பத்தை சாபமிடுறது, நாசமாக போயிடுவாங்க, அப்படி போயிடுவாங்க, இப்படி இன்னைக்கு அவர் நிலைமை எங்கேயோ இருக்குது. ஆனால் அரசியல் பண்பாடு இவர் தான் போய் அவரை முதலமைச்சர் தான் போய் மருத்துவமனையில் போய் பார்த்தாரு. ஹெச் ராஜாவை முதலமைச்சர் மருத்துவமனையில் போய் பார்த்தாரு. இதில் அரசியல் நாகரிகம் தெரியுது சார். இதுதான் தமிழ்நாட்டுக்கு வேணும். இது பக்குவப்பட்ட மண் சார், இது திராவிட மண். ஒரு காலமும் நீங்கள் 15 வருஷம் மோடி ஆள போகிறார். இங்கே ஏதாவது வந்துச்சா? எத்தனை மாநிலத்தில் எப்படி இல்லாமோ அவங்க சூழ்ச்சி பண்ணி தேர்தல் கமிஷனை வச்சோ அல்லது இடி ஐடியை வச்சோ போலித்தனமாக மிரட்டியோ என்னெல்லாமோ பண்ணாங்க வட மாநிலத்தில். காரணம் அங்கே படிக்காத மக்கள், படிப்பறிவு அங்கே அதிகமாக இல்லை. தமிழ்நாடு அப்படி இல்லை, பெரியார் மண், படித்து பக்குவம் பெற்ற ஒரு திராவிட மண். இங்கே மோடி எத்தனை வாட்டியில் மோடியுடைய சங் பரிவார கூட்டமே வந்தாலும் சரி, இங்கே வந்து அவங்க ஜெயிக்கிறங்கிறது வெறும் பகல் கனவாக தான் இருக்கும். பிஜேபி அலைன்ஸ் வச்ச கட்சி எல்லா இடத்துலையும், ஏன் பாம்பேல ராஜ் தாக்கரே கட்சி என்னாச்சு? அழிஞ்சிச்சு. அதே மாதிரி இறந்தாருங்களே அந்த மினிஸ்டர்ல, அவரு இது விமானத்தில் இறந்தாருங்க, அவரையும் பிரிச்சு எடுத்து போய் அந்த கட்சி ஆயிடுச்சாங்க. அதே மாதிரி இப்போ நிதிஷ்குமாரை அழிக்கிறாங்க. அதே மாதிரி ஒரிசால தமிழர்களையும் திட்டிட்டு ஒரிசா தேர்தலில் ஜெகநாத கோயிலில் அதனுடைய சாவி வந்து தமிழ்நாட்டில் இருக்கு, தமிழ ஒரு திருடன் அப்படி ஒரு முத்திரை குத்துன எந்த அடிப்படையில் இங்கே வந்து ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறாரு அவரு அப்படின்னு சொல்லுவாங்க. என் புருஷனும் கச்சேரிக்கு போகிறாரு அப்படின்னு போய் என்ன பண்ணுறாரு, அங்கே போய் அந்த கோர்ட்டில் வந்து வாதாடுறதோ இல்லை, வேலை இல்லை, சும்மா போயிட்டு வர்றது. ஞாயிற்றுக்கிழமை வக்கீலும்பாங்க, சண்டே வக்கீலும்பாங்க, சும்மா வந்துட்டு போகிறது. என்ன ஏதோ மக்களுக்கு நல்லது செய்யணும், அப்படி இல்லை. சண்டே வக்கீல் மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. ஆமாம், ஞாயிற்றுக்கிழமை வக்கீலும்பாங்க. எதுக்குன்னா கோர்ட்டில் அங்கே லீவாக இருக்கும், அது மாதிரி வந்துட்டு போகிறாரு. ஞாயிற்றுக்கிழமை வக்கீலும்பாங்க எங்கள் ஊரில் சொல்லுவாங்க. அது மாதிரி சும்மா வந்துட்டு போகிறது. வந்தால் ஏதோ ஒரு நல்லது பண்ணணும், இல்லை இன்னது சாதனை பண்ணியிருக்கிறேன், அச்சீவ்மெண்ட்டு இன்னது பண்ணியிருக்கேன்னா அது தான் செஞ்ச சாதனை எடுத்து சொல்லி அது வந்து மக்கள்கிட்ட வந்து ஆதரவுக்கு கேட்கலாம். எடுத்து சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. எப்போ பார்த்தாலும் வந்து அந்த கொடி ரயில்வே 2 ரயில் 3 ரயில் திறந்து வச்சு நான் கொடி அவர் கொடி அசைக்கிறதோடு சரி, கொடி காட்டுறதுக்கு சரி. எப்போ பார்த்தாலும் இப்படி கொடி கரெக்டாக அது ரயில்வே டிபார்ட்மெண்ட் கொடி நான் வந்தால் 2 ரயில் ஓப்பன் வச்சுருக்கு, 2 ரயில் விட்டுருக்கிறேன், என்ன தான் திறந்துருக்கு, இந்த ஊருக்கு விட்டுருக்கிறேன். சென்ட்ரல் கவர்மெண்ட் அது செஞ்சுதான் ஆகணும். தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு என்ன செஞ்சுருக்காங்க?